வெல்கம் டு our channel. யானை பசிக்கு சோள போறியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குக் வித் கோமாளில கிரேஸ் கருணாஸ் மேடம் செஞ்ச இறால் மிளகு பிரட்டல் வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய், சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இறால் 300 கிராம், தேங்காய் பால், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் முதல்ல தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு நீங்கள் குக்கிங் ஆயில் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சோம்புக்கு பதிலாக சோம்பு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் சோம்பு தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் மிளகு தூள் ஆட் பண்ணும்போது சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெங்காயம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இறாலை நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் வந்து இதுக்கு ஆட் பண்ண வேணாம். பச்சை மிளகாய் 1 போட்டால் போதும். மிளகு பிரட்டல் அப்படிங்கிறதுனால மிளகு தூள் தான் அதிகமாக இதுக்கு ஆட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் இறால் வந்து நல்லா வேகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இறால் ஒரு 5 நிமிஷம் வந்து குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வந்து குக் ஆச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். இதோட குக்கிங் டைமே வந்து 5 நிமிஷம் தான். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம 1/4 கப் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் இறாலுக்கு வந்து 1/4 கப் தேங்காய் பால் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓவராலாக 5 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும். இதுக்கு தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. தேங்காய் பால்லே வந்து அந்த இறால் வந்து நல்லா வெந்துடும். இப்போ நல்லா குக் ஆனதும் இது கூட வந்து நம்ம மிளகுத்தூள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, மிளகுத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சோம்பு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணல அப்படின்னா சோம்பு தூள் வந்து கடைசியாக 1/4 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி பண்ணால் போதும். அதிகபட்சம் 1 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்க வேணாம். கடைசியாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ண உடனே கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் அது வேகும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து ஹைலைட்டாக இருக்கும். என்னதான் ஃபர்ஸ்ட் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணாலும் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ குக் வித் கோமாளியில் கிரேஸ் கருணாஸ் மேடம் செஞ்ச இறால் மிளகு பிரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷமே போதுமானது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.